அளவுக்கு தகப்பா வணக்கம்ங்க. வணக்கம் வணக்கம். புஷ்பா டு த ரூல் எப்படி இருக்குன்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ புஷ்பான்ற பேர் வச்சுட்டோம் அப்படின்றதுக்காகவே இந்த படத்தில் வந்து புஷ்பா புஷ்பா புஷ்பான்னு ஒரு 2000 புஷ்பா எங்கிட்டு திரும்பினாலும் அந்த புஷ்பா அவங்க காதில் இன்ஜெக்ட் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் இன்டர்வியூவில் போய் பாப்கார்ன் கேட்குறதுக்கு பதில் புஷ்பா 2 கொடுங்கன்னு கேட்டால் கூட ஆச்சரியப்படுறதுக்குள்ள அந்த அளவுக்கு அந்த பேர் வந்து ரிஜிஸ்டர் ஆகிட்டே இருக்கும். கண்டிப்பாக. ஏன்னா தெலுங்கு படத்தில் ஆகும்னு கத்திக்கிட்டே இருப்பாங்க. இதில் என்ன அந்த புஷ்பா 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 அப்படின்ற மாதிரி கொஞ்சம் வருது. ஆமாம். ஸோ புஷ்பா படம் வந்து ஓவராலாக எப்படி இருக்குது, அதோட நிறை குறைகள் என்னன்றது தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ புஷ்பாவில் வந்து உனக்கு பிடிச்ச சீன், பிடிச்ச விஷயங்களை பற்றி சொல்லுமா? புஷ்பா படம் வந்து ஒரு படத்தில் வந்து நம்ம 2.5 மணி நேரமானே இப்போ லாகு ரொம்ப இதாக இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் நான் சொல்கிறோம். ஆனால் படம் வந்து ஒரு 3-4 மணி நேரம் ஓடுது. அவ்வளோ ஒரு கலர்ஃபுல்லாக இருக்குது. ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா ஒரு 500 பேர் இருக்காங்க. புஷ்பா ஒரு ஆள், அவர் அதாவது அல்லு அர்ஜுன் ஒரு ஆள் வந்து ஸ்கோர் பண்ணுறாப்புல. அவரோட காஸ்டியூமாக இருக்கட்டும், அவரோட பாடி லாங்குவேஜாக இருக்கட்டும், அவர் பேசுகிறது தான் கொஞ்சம் நமக்கு புரிய மாட்டேது. சைனிகேனி வச்சுட்டு உள்ளே வச்சு பேசுகிறாப்புல. மித்தபடி அந்த கலர்ஃபுல்லாக இருக்குது. அப்படியே படமே பார்க்க ஒரு 3-4 மணி நேரம் ஓகே உட்கார வச்ச மாதிரி இருக்குது. புஷ்பாவில் வந்து எனக்கு பிடிச்சது வந்து ராஷ்மிகா, ஃபஹத் ஃபாசில், ராவ் ரமேஷ். ஸோ இந்த மாதிரி நிறைய கேரக்டர்ஸ் இருக்காங்க. ராஷ்மிகா வந்து காமிச்ச விதம், கேமரா ஆங்கிள் எல்லாமே பார்த்துட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். ரெண்டாவது வந்து அவங்களோட குடும்பத்தில் நடக்கிற அந்த புருஷ முண்டாட்டிக்குள்ள நடக்கிற ஊழல்கள், அதுக்கப்புறம் அந்த சீன்ஸை வந்து காட்சி அமைச்சது, இதெல்லாம் வந்து கொஞ்சம் என்கேஜிங்காக இருந்துச்சு. ஃபஸ்ட் ஹாஃபில் நல்லா இருந்துச்சு. புஷ்பாவோட ஃபஸ்ட்டு பாட்டை பார்த்தீங்கன்னா, ஒரு கூலிக்காரனாக ஒர்க் பண்ணுறவன் எப்படி ஒரு கடத்தல்காரன் ஆகுறான், அந்த இதை எப்படி அவன் வந்து ஃபுல்லாக டேக் பண்ணிக்கிறான். புஷ்பா 1ல் பார்த்தீங்கன்னா அந்த கூலிக்காரனை வேலை செய்கிறவன் எப்படி பெரிய கடத்தல்காரனாக மாறுறான்னு இருக்கும். அதே இது புஷ்பா 2 எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த கடத்தல்காரன் வந்து இன்டர்நேஷ்னல் அளவுக்கு எப்படி ஒரு அப்டேட் பண்ணிக்கிறான், அவனை பெரிய கடத்தல்காரன் ஆகிறான் அப்படின்றது தான் இதோட முழு கோரே படத்தில். ஃபஹத் ஃபாசில் ஆக்டிங் வந்து இந்த படத்துக்கு ஒரு ப்ளஸ்ஸாக இருக்குது. ஃபஹத் ஃபாசில் வந்து எப்படிலாம் வந்து தொடர்ந்து ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்து ஆனால் தோல்வியை சந்திக்கிற ஒரு இன்ஸ்பெக்டர், ஒரு எஸ்பி தொடர்ந்து ஒரு தோல்வியை மட்டுமே சந்திச்சுட்டு வர ஒரு எஸ்பிக்கு வந்து எவ்வளோ ஒரு மன அழுத்தம் இருக்குன்றத ஒரு நல்ல தெளிவாக வந்து ஸ்க்ரீனில் ப்ரெசென்ட் பண்ணியிருப்பார். ஸோ அது நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி அவர் வந்து பரத் ஃபாசில் பார்த்தீங்கன்னா ஒரு சைக்கோத்தரமான ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பாருங்க. நீங்கள் புஷ்பா பரத் ஃபாசில் பரத் காதல் பரத்தா ஃபஹத் ஃபாசில் இது பண்ணியிருப்பாப்புல. எங்க எண்டில் புஷ்பா ஒன்று பார்த்தீங்களா, எண்டில் வருவா. நீங்கள் எண்டில் என்னன்னா சமந்தா அந்த இதுக்கு போயிடக்கூடாது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா அதில் கொஞ்ச நேரம் வருவாப்புல. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபஸ்ட் ஹாஃப் முடிஞ்சு கொஞ்ச நேரம் வருவாப்புல. ஆனால் நல்லா பண்ணியிருக்காப்புல. அடுத்து இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர்னு பார்த்தீங்கன்னா ராவ் ரமேஷ் அப்படின்னு இந்த கேஜிஎஃப்ல பண்ணியிருப்பார். இன்டர்நேஷ்னல் கிரிமினல், இன்டர்நேஷ்னல் க்ரைம் அப்படின்னு ஒரு சீனுக்கு வருவா. அப்படி சூப்பராக பண்ணியிருப்பாருங்க. அந்த சில இடத்துல நம்மளுக்கு என்னடா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஒரு கதவை டோரை க்ளோஸ் பண்ணிட்டு ஒன்று பண்ணுவார், செம்மையாக இருக்கும், என்கேஜிங்காக இருக்கும். கை கிளாப்ஸ் அந்த இடத்துல தான் வருது தேட்டர்லேயே. ஸோ அந்த மாதிரியான அந்த ராவ் ரமேஷோட ஆக்டிங்கு, அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த காட்சி அமைப்பு, எடிட்டிங்கு, அந்த இது லெவலு எல்லாமே சூப்பராக, எல்லாமே வந்து அவர் தான் வந்து ஹியூமருக்கு படத்தில் எக்ஸலண்ட்டாக பண்ணியிருந்தாங்க. அவர் வந்து கொஞ்ச நேரம் படத்தை நகர்த்தினார். அது என்னன்னா சில இடத்துல வந்து நம்மளை கதையில் வந்து உட்காந்துட்டோம் ஒரு 3 மணி நேரம் நம்மளை கொண்டு போகிறதுல வந்து கரெக்டாக அவங்க காட்சியை நகர்த்தலைன்னா நம்மளுக்கு சீனு போர் அடிச்சிடும் அப்படின்றத ஃபர்ஸ்ட் ஹாஃபில் நல்லா அதை டேக்கிள் பண்ணாங்க. ஆமாம். ஆனால் தாங்க போடலை. மித்தபடி அந்த மாதிரி 5 பாட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இதாக தான் ஓடும், பார்த்துக்கோங்க. போல பாக்கியராஜ் படத்தில் அப்படி கண்ணை மூடுவாப்புல. ஆமாம், ஃபுல் அண்ட் ஃபுல் 2 பீஸு, ஃபுல் அண்ட் ஃபுல்லு கிளாமர் தான். அது வந்து ரொம்ப லெவலுக்கு மேலே தான் இருந்துச்சு. அந்த இது வந்து பார்க்க முடியும். ஆமாம், அதை மாதிரி ஒருத்தர் கூட இன்டர்வியூவில், ஒரு ரிவ்யூவில் ஒருத்தர் சொல்லியிருந்தார், இந்த மாதிரி ரொம்ப படத்தில் வந்து பெண்களுக்கு பாதுகாப்புன்ற மாதிரி டயலாக்லாம் இருக்குது, ஆனால் பாட்டில் ஒன்றில் கூட அப்படி இல்லை. பாட்டில் ஏன் அவ்வளோ வல்கரு, ஏன் அவ்வளோ கிளாமர் காட்டணும், ஏன் கேமரா பாட்டு நிப்பாட்டின பிறகு ஒரு கிளாமர் இருக்குது, அதெல்லாம் வந்து ரொம்ப அவசியமற்றது அப்படின்னு ஒருத்தர் பேசியிருந்தார். கண்டிப்பாக ஒவ்வொரு கொஞ்சம். ஆமாம், ஃபுல்லாகவே ஒரு மாதிரி கிளாமரோட. ரஷ்மிகா ஒரு சீனில் வந்து ரஷ்மிகா படுத்து தூங்கி தான் எந்திரிப்பாங்க. தூங்கி எந்திரிச்சு அதை அவ்வளோ ஒரு ஆங்கிள் வைக்கணுன்ற அவசியமே இல்லை. ஆனால் அப்படி ஒரு ஆங்கிளில் வச்சுருந்தாங்க. ஆமாம், அதை ரசிச்சுக்கிட்டு இருந்தேன். இங்கே வந்து பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படியே மாற்றி சொல்கிறேன்.
நல்லா இருந்துச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் தான் ஆமாம். ஆனால் படத்தோட பஞ்சாயத்து எங்கே ஸ்டார்ட் ஆகுது தெரியுமா? பொண்டாட்டி வந்து முதலமைச்சரோட ஒரு ஃபோட்டோ கேட்பா. அதான் ரஷ்மிகா. பொண்டாட்டி பேச்சை கேளுங்கன்றா அப்படி. என்ன மாப்பிள்ள பொண்டாட்டி பேச்சை கேட்குறேல்ல நீ? அதெல்லாங்க கேட்டு தான் அப்படி இருக்கேன், நல்லா இருக்கேன். ஸோ பொண்டாட்டி பேச்சை கேளுங்கன்றது புஷ்பாவோட இன்னொரு கோர். ஆமாம், கண்டிப்பாக. இதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல முடிஞ்சிருதுங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓகே, பொண்டாட்டி பேச்சை கேட்டு நல்லா தானே இருக்கான். அதான் நல்லா இருக்கேன், நல்லா இருப்பேன். அவன் நல்லா இருந்தான், நீ நல்லா இருக்கல. நான் நல்லா எவ்வளோக்கல. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் இப்படி ஓரளவு நம்மளை கூட்டிகிட்டு போய் முடிச்சிடறாங்க. செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா, செகண்ட் ஹாஃப் எப்படி மாப்பிள்ள? என்ன மாப்பிள்ள ஆச்சு? செகண்ட் ஹாஃப்ல ஒன்றுமே இல்லைங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே படம் முடிஞ்சிருச்சு. செகண்ட் ஹாஃப்ல ஒரு கடத்தல் சீன் ஒன்று வரும். அந்தானே அது கொஞ்சம் நம்மளை நேரம் தகர்த்தி தள்ளிருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சென்டிமெண்ட்டு அது இதுன்ட்டு அதுவுமே நம்மளோட கனெக்ட் ஆகவே முடியல. அந்த பேருக்கு அவன் குடும்பத்தில் சேர்த்துக்கிறல இதே ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நிறையா பார்த்தனால ஃபர்ஸ்ட் பார்ட்லையும் செகண்ட் பார்ட்லையும் அது ரொம்ப இதானால ரொம்ப ஒரு மாதிரி இதாக இருந்துச்சு. என்னடா இதை நகர்த்துவோமா அதை நகர்த்துவோமா, பாதியிலேயே ஒரு கதை நின்ற மாதிரி இருக்கும், இங்கிட்டு பாதியில் ஒரு கதை ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்கும். பாதி இடத்துல நம்ம பேசாட்டு விட்டுடலாம், அந்த கதையை பாதியோடு நிப்பாட்டி நம்ம வந்துடலாம், நம்மளுக்கு படம் புரிஞ்சிருன்ற மாதிரிலாம் இருக்கும். அந்த தேர்டு பார்ட்டுக்கு ஒரு லீடு வேணும். அதுக்கு வந்து செகண்ட் ஹாஃப்ல ரொம்ப போராடி இருக்காங்க. போராடி என்னென்னமோ செஞ்சு அந்த லீடை வந்து கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். செகண்ட் பார்ட் நீங்கள் ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்துட்டே நீங்கள் வெளியே வந்துடலாம், ஒரு சாட்டிஸ்ஃபைடாக ஆயிரும். இந்த தேர்ட் பார்ட்டோட லீடுக்கு ஒரு சண்டை நடக்கும். ஒரு பொண்ணை கடத்திட்டு போயிடுவாங்க. கடிச்சுக்கிட்டு இருப்பாங்க, கைக்கு ரெண்டையும் கட்டி போடுவார், போய் கடிச்சுக்கிட்டு இருப்பாரு. குழாயில் தண்டு அடிப்படி சண்டை, முடி சண்டை தான் பார்த்துருக்கோம். கையை கட்டி போட்ட புஷ்பா பார்ட் 1ல பார்த்தோம். ஆமாம், அதாவது கடிச்சு கையும் காலையும் கட்டி போட்டுருவாங்க. ஒரு ஃபைட் சீன் வைக்கணும். இது வந்து ஒரு ஸ்டண்ட் மாஸ்டரை ஒப்பிட்டு பார்த்தோம்னா இது ஒரு எக்ஸலண்ட்டான ஃபைட்டு தான். அதை வந்து கையையும் காலையும் கட்டிட்டு ஒரு ஃபைட் சீன் சார் அப்படின்னு அவர்கிட்ட போய் சொல்லும்போது அவர் வித்தியாசமாக யோசித்து கழுத்துலேயே அந்த கத்தியை பிடிக்கிறதா இருக்கட்டும், பாஞ்சு போய் கடிக்கிறதா இருக்கட்டும், உடைக்கிறதாகட்டும், இந்த காட்சி அமைப்புலாம் நல்லா இருந்துச்சு அந்த ஃபைட்டில். ஆனால் நம்மளை ஆல்ரெடி தொய்வு ஆக்கிட்டாங்க. அப்போ அந்த ஃபைட் சீனை நம்மளால் என்கேஜ் பண்ண முடியல. ஆனால் இது ஃபஸ்ட்டு ஃபைட்டாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டில் ஒரு சீனில் இந்த ஃபைட் இருக்குது. புஷ்பாவோட இன்ட்ரோனா சூப்பராக இருக்கும், ஏற்றுக்கிற மாதிரி இருந்துருவோம். ஏன்னா ஆல்ரெடி நம்மளை வச்சு துவச்சிட்டாங்க. ஒரு மாதிரி 1.5-2 மணி நேரம் நம்ம டயர்ட் ஆகிட்டோம். அதுக்கப்புறம் இந்த சண்டை வரும்போது ஏண்டா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஸோ படம் வந்து தேட்டரில் போய் பார்க்கலாம். ஒரு ஃபஸ்ட் ஹாஃப் மட்டும் நீங்கள் பார்த்துக்கு தயாராகிக்கலாம். செகண்ட் ஹாஃப் வந்து ரொம்ப போர் தான். மிச்சபடி படத்தில் வேறு இன்னும் சொல்கிறதுக்கு பெருசாக எதுவும் இல்லை. படம் பார்த்தவங்க நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது படத்தை பற்றி பேசினாலும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வணக்கம், நன்றி.